ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த சந்தோஷ நேர நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தொடர்ந்து 21 நாட்களும் தேவ சமூகத்துல தொடர்ந்து ஒவ்வொரு ஊழியக்காரோடு கூட நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள். தேவ நிச்சயம் உங்களுடைய ஜெபத்தையும் எங்களுடைய ஜெபத்தையும் கேட்டு நிச்சயமாலுமே தேவன் தேசத்துல மாற்றத்தை கொடுப்பார் என்பதில் கொஞ்சமும் சந்தேகமில்லை. ஏனெனில் ஜெபம் ஒரு விதையை போலவே அந்த ஜெபம் என்கிற விதையை நம்ம விதைத்திருக்கிறபடினாலே நிச்சயமாலுமே நம்ம அறுவடையை காணப்போகிறோம். ஒருவேளை பெரிய அளவுல வரப்போகிற மரணங்கள், ஒருவேளை மற்ற நாடுகளில இந்த கொரோனா வைரஸ் பரவி அதாவது எல்லாரும் மரித்து கொண்டிருக்கிற பொழுது மற்ற நாடுகள் எல்லாம் இந்தியாவை குறித்து கவலைப்பட்டது. எதற்கு கவலைப்பட்டது என்று சொன்னால், அதாவது மக்கள் தொகையில 2வது இடம் இந்தியாவா இருக்கிறபடியினால இனி இந்தியா வரப்போகிற மரணங்களுக்கு எப்படி தப்புவிக்கப்படும் என்று சொல்லி எல்லா நாடுகளுமே இந்தியாவை குறித்து மிகவும் பயந்தார்கள். அப்போ ஒரு பக்கம் அப்படி நடக்க இருந்தாலோ நம்மளுடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் அந்த மரணத்தினுடைய எண்ணிக்கையை ஆண்டவர் குறைத்திருக்கிறார் என்று சொல்ல முடியும். ஒருவேளை நிறைய பேர் மரணங்களை சந்தித்திருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவையே மூழ்கிற அளவுக்கு சத்துரு நம்ம இந்தியாவுக்கு விரோதமாய் எழும்பி இருந்தாலும் நம்மளுடைய ஜெபம் தேசத்துல நிச்சயமாலுமே மாற்றங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாலுமே இப்பொழுது இறப்பு விகிதங்கள் குறைந்து வருகிறது, ஆனால் பாதிப்பு இருக்கிறது. ஆனால் இறப்பு விகிதங்கள் குறைந்து கொண்டு வருகிறது. நம்ம ஜெபத்தை கேட்டு நிச்சயமாலுமே ஆண்டவர் மாற்றத்தை கொடுத்து கொண்டு வருகிறார். அதனால் நாம் இவ்வளவு ஜெபித்தும் மாற்றங்கள் இல்லையே என்று சொல்லி தயவு செய்து யாரும் சோர்ந்து போகாதீர்கள். இன்றைக்கு ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாலுமே தேவன் தேசங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வருவார். சரித்திரத்துல வாசிக்கிற பொழுது வாட்ச்மேன் நீ என்கிற அந்த மனுஷனுடைய ஜெபம் சீன தேசத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததா. அதாவது அவர் இறந்தும் கூட அந்த ஜெபம் அந்த தேசத்துல கிரியை செய்ததாம். அப்போ நம்ம இந்திய தேசத்துக்காய் ஜெபித்திருக்கிற ஜெபங்கள் நிச்சயமாலுமே இந்திய தேசத்துக்குள்ள இருக்கிறதான சாத்தானுடைய சதி திட்டங்களை எல்லாம் முறித்து ஆண்டவர் நிச்சயம் இந்திய தேசத்துல ஒரு எழுப்புதலை கொடுப்பார். அதனால் நாம் ஜெபித்து பலனில்லை என்று நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். நிச்சயமாலுமே ஜெபத்துக்கு ஒரு பதில் உண்டு. அந்த பதிலை நீங்களும் உங்கள் குடும்பமும் நிச்சயமாய் காணும். அதனால் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நேற்றைய தினத்தோடு கூட அந்த 21 நாள் உபவாச ஜெபம் முடிந்து விட்டது. சரி, நான் அடுத்து கர்த்தருடைய வசனங்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் தியானித்து அந்த வசனத்துக்காய் காத்திருந்த பொழுது ஆவியானவர் இன்னும் எனக்கு ஒரு காரியத்தை பாரப்படுத்தினபடினால்தான் இன்றைக்கும் ஜெபத்தை தான் நாம் ஏறெடுக்க போகிறோம். இந்த ஒரு வாரம் நாம் ஜெபத்தை இந்த நாளில இந்த ஜெபத்தை ஏறெடுத்து விட்டு இனி அடுத்த வாரம் இந்த சனிக்கிழமை நாளில நம்ம கர்த்தருடைய வசனங்களை நம்ம தொடர்ந்து கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனமான உன் கண்கள் அதிசயங்களை காணும் என்று தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இன்னும் தொடர்ந்து அதே வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஆனால் இந்த வாரத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பாரப்படுத்தின ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். இன்றைய நாளிலே ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரனை பாரப்படுத்தின ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஊழியக்காரங்களுக்காக ஆண்டவர் ஜெபிக்க என்னை அதிகமாய் பாரப்படுத்தினார். இந்த வாரம் எல்லாம் ஆண்டவர் என்னை ஊழியக்காரர்களுக்காய் அதிகமாய் ஜெபிக்கும்படியாய் என்னை பாரப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நானும் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். அதனால் இந்த பாரத்தை நான் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும்படியாய் நான் வந்திருக்கிறேன். அதனால் நம்ம எல்லாரும் இணைந்து ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஊழியக்காரர் 1000 பேருக்கு சமம் என்று சொல்லி, ஒரு ஊழியக்காரர் 1000 பேருக்கு சமம். அதாவது ஒரு ஊழியக்காரன் மரித்தால் 1000 விசுவாசிகள் மரித்ததுக்கு அர்த்தம். அல்லது ஒரு ஊழியக்காரன் எழும்புறார், 1000 விசுவாசிகள் எழும்புகிறதுக்கு அர்த்தம். வேதத்துல வாசிக்கிற நீதிமான்கள் பெருகுகிற பொழுது பட்டணம் கழிகூறும் என்று வேதத்துல வாசிக்கிறப்ப ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்கள் நம்ம பட்டணத்துல பெருக 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 நம்ம பட்டணம் பாக்கியமுள்ள ஒரு பட்டணமா, நம்ம இந்திய தேசம் ஒரு பாக்கியமுள்ள ஒரு இந்திய தேசமாக மாறும். ஆனால் அதே நேரத்துல நம்ம நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் நம்ம தேசங்களில் குறைந்து கொண்டு வருகிற பொழுது அந்த தேசத்தினுடைய வேதனை இன்னும் அதிகமாகும். அதனால் தயவு செய்து நம்ம எந்த ஊழியக்காரர்களையும் நம்ம இழக்க கூடாது. எந்த ஊழியக்காரர்களுடைய மரணங்களை நம்ம கேட்க கூடாது. அதனால் ஆண்டவரே, ஊழியக்காரர்களுக்காக திரும்பவும் சொல்லுகிறேன், உங்களுக்காக திறப்பில் நிற்கிற ஊழியக்காரர்களை தயவு செய்து நீங்கள் இழந்து விடாதீர்கள். அந்த ஊழியக்காரர்களுக்காக நீங்கள் திறப்பில் நின்று ஜெபிக்கிற பொழுது நீங்களும் பாதுகாக்க
பாதுகாக்கப்படுவீர்கள். ஊழியக்காரர்கள் நிமித்தம் தேசமும் பாதுகாக்கப்படும். அதனால் தயவு செய்து ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஊழியக்காரர்களுக்காக ஒரு 3 காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை உங்களிடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். நான் அடிக்கடி சொல்லுகிறேன், இங்கிலாந்தினுடைய அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிற ஸ்மித் விக்ரஸ்வர்த்தை குறித்து நம்ம சரித்திரத்துல வாசிக்கிற பொழுது, அதாவது அவர் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்களிலே அவருக்கு சரீரத்துல ஒரு 3 வித நோய்கள் இருந்தது. அதுல ஒரு நோய் என்னவென்றால் குடல் வாழ் நோய், அதாவது அப்பண்டிஸ் என்கிறதான ஒரு வியாதி, ஒரு நோய் அவருடைய சரீரத்துல இருந்தது. அதன் நிமித்தம் அவர் வயிற்று வலினால மிகவும் அவதிப்பட்டு கொண்டே இருந்தார். வயிற்று வலினால மிகவும் அவர் அவதிப்பட்டு கொண்டே இருந்தார். அப்ப ஒரு நாள் அந்த வலியினால் துடித்து இனி மரணம் தான் என்று சொல்லி மரண போராட்டத்துக்குள் அவர் இருந்து கொண்டிருந்தாரா. அப்போ அவருடைய பொருத்தனை என்னவென்று சொன்னால், நான் இனிமேல் என்னுடைய வியாதிகளுக்கு நான் மருந்தே எடுக்க மாட்டேன், கர்த்தரே எனக்கு சுகத்தை தர வேண்டும் என்று சொல்லி ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். தெய்வீக சுகம் என்னுடைய சரீரத்துக்குள் வர வேண்டும் என்று சொல்லி அதில் அவர் உறுதியாக இருந்தார். அதனால் மருந்தே நான் எடுக்க மாட்டேன் என்று சொல்லி அத்தனை வழியிலும் நான் மருந்து எடுக்க மாட்டேன் என்று அவர் உறுதியாகவே இருந்தார். ஆனால் அவர் நினைத்தாராம், ஒருவேளை நான் மரித்து போய்விட்டால் என் மனைவியாகிய பாலியை எல்லாரும் கேள்வி கேட்பாங்க என்று சொல்லி தன் மனைவியாகிய பாலியை பார்த்து சொன்னாரா, பாலி, உன்னை யாராவது வந்து கேள்வி கேட்டு விடுவார்கள், அதனால் நீ தயவு செய்து டாக்டரை அழை என்று சொல்லி அதே போல டாக்டர் வந்தார். அவரை பரிசோதித்தார். பரிசோதித்து விட்டு சொன்னார், 6 மாதமாக இந்த வியாதி இவருக்குள் இருந்தபடினால் இது முற்றி விட்டது, சரீரத்திலிருந்த எல்லா உறுப்புகளையும் இது அரித்து விட்டது, இவருக்கு ஆபரேஷன் செய்தாலும் கூட இவர் பிழைப்பது கடினம் என்று அவர் சொல்லி சீக்கிரத்தில் ஆபரேஷனுக்காய் ஆயத்தமாங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டாரா. அவர் போன உடனே ஒரு வயதான மூதாட்டியும் ஒரு இளைஞனும் அவரை பார்க்கும்படி வந்தார்கள். அந்த வயதான மூதாட்டிக்குள் இருக்கிற ஒரு விசுவாசம் என்னவென்று சொன்னால், வியாதி என்பது ஒரு பிசாசு கொடுக்கிற வியாதி என்று சொல்லி அவர் ஸ்மித் விக்ரஸ்வர்த்துக்காக அந்த மூதாட்டி தாயார் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அந்த இளைஞரும் அந்த மூதாட்டியும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அந்த இளைஞர் சொன்னார், இயேசுவின் நாமத்தில் ஸ்மித் விக்ரஸ்வர்த்துக்குள் இருக்கிறதான வியாதியை கொண்டு வருகிற இருளே இயேசுவின் நாமத்தில் அவருடைய சரீரத்திலிருந்து வெளியேறி என்று சொல்லி ஜெபித்த 1/2 மணி நேரத்துல அவருடைய சரீரம் சுகம் பெற்றுக் கொண்டது. அவர் உடனே அவர் எழுந்து தன்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்தாரா. இது இவருடைய ஊழிய ஆரம்ப நாட்களிலே நடந்த ஒரு அற்புதம். அதை தொடர்ந்து அவர் தொடர்ந்து ஊழியங்களை நடத்தி கொண்டே வந்தார். அவருடைய 72வது வயதில், அதாவது அதற்கு முன்பாகவே இன்னும் ஒரு வியாதி அவருடைய சரீரத்தில் வந்தது. என்னவென்று சொன்னால், சிறுநீரகத்திலே கல் அடைபட்டது. அவருடைய சரீரத்துல அவர் மிகவும் அந்த வழியினாலே அவதிப்பட்டாராம். மேடையில பிரசங்கித்துக் கொண்டிருப்பாரா, யூரின் வருகிறது போல இருக்குமா. அப்படி வருகிறது போல இருக்கிற பொழுது பயங்கரமாக அந்த அடி வயிறு வலிக்குமா. இப்போ யூரின் போனால் கல்லுகளாக வருமா. அப்படி கிட்டத்தட்ட 100 கல்லுகளை இன்றைக்கு வரைக்கும் அதை அடையாளமாக வைத்திருக்கிறார்களாம். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கு வரைக்கும் அதை அடையாளமாக வைத்திருக்கிறார்களா. அப்படி அவருடைய சிறுநீர் கல்லினால், அவர் சிறுநீரகத்துல இருந்த அந்த கல்லினால மிகவும் அவர் என்ன செஞ்சார்னா, ஸ்டோன் ஃபார்ம் ஆனது நிமித்தம் அவர் மிகவும் அந்த அவதிப்பட்டு கொண்டிருந்தார். அப்போ அந்த 72வது வயதுல மரண போராட்டத்துக்குள் வந்தார். அப்பவும் நினைச்சார், இனி அவ்வளவுதான் நான் மரித்து போய்விடுவேன் என்று சொல்லி அவர் நினைத்து கொண்டே இருந்தார். ஆனாலும் கர்த்தர் அவர் கேட்டாரா என்னவென்றால், ஆண்டவரே, இப்பொழுது எனக்கு 72 வயது, எனக்கு இன்னொரு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுங்க, நான் நம்முடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். என்னை கொண்டு நீ செய்ய வேண்டிய காரியம் பயங்கரமா இருக்கிறது. அதனால் நான் மரணத்தை விரும்பவில்லை, நான் மரிக்க விரும்பவில்லை, எனக்கு ஒரு 15 ஆண்டுகளை கூட்டி கொடும் என்று சொல்லி ஸ்மித் விக்ரஸ்வர்த்தை கேட்டுக்கொண்டே இருந்தார். அதே போல தேவன் அவருக்கு ஜீவ நாட்களை கூட்டி கொடுத்தார். அதற்கு பின்பு அவர் 2 மடங்கு அபிஷேகத்தை பெற்றவராய் வல்லமையாய் தேசத்திலே ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார். அமெரிக்கா தேசம், ஐரோப்பா கண்டம், ஸ்ரீலங்கா என்கிற அநேக நாடுகளிலே அவரை கொண்டு ஆண்டவர் பயங்கரமான எழுப்புதலை கொண்டு வந்தார். மெயினா வியாதியில அல்லது மரணத்துக்குள்ள இருக்கிற, நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன், அவர் 54 பேரை, அவருடைய மனைவி உட்பட 54 பேரை அவர் உயிரோடு கூட எழுப்பி இருக்கிற தேவ மனிதர். அப்படி அவரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். 72லே அவர் கேட்டார். 15 வருடத்தில் ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். 87வது வயதுல அவர் ஒரு அடக்க ஆராதனைக்கு போகிற பொழுது, அவர் ஒரு ஆலயத்துக்குள்ள போகிற பொழுது அவர் மரித்து போனார் என்று அவருடைய
சரித்திரத்துல இருக்கிறது. இதை எதுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஊழியக்காரருடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில அதை விலையேற பெற்றதா இருக்கிறது, விலையேற பெற்றதா இருக்கிறது. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் இந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் மரித்து கொண்டிருக்கிறார்கள், மரித்து கொண்டிருக்கிறார்கள். கருமையான பரிசுத்தமான என கருமையான ஆசாரியரை, ஒருவேளை இதை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தீங்க, நீங்க சொல்லணும், ஆண்டவரே நான் மரணத்தை விரும்பல, என் மேல தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை தீர்க்க தரிசனங்களை ஆண்டவரே நான் நிறைவேற்றணும், ஆண்டவரே என்னுடைய நாட்களை கூட்டி கொடுங்க, நாட்களையும் கூட்டி கொடுங்க என்று நம்ம கேட்கிறவரா இருக்கிறோம், நம்ம கேட்கிறவரா இருக்கணும். வேதத்துல வாசிக்கிறோம், எசேக்கியா மரிக்கிற பொழுது நீ மரித்து போவா என்று ஆண்டவர் ஏசாயா தீர்க்க தரிசனம் மூலமா சொன்ன பொழுது எசேக்கியா ராஜா அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. இல்ல ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, என் வீட்டு காரியத்தை நான் ஒழுங்குபடுத்தணும் ஆண்டவரே, இன்னும் எனக்கு மரணம் வேண்டாம். 15:7 ஏசாயா தீர்க்கதரிசி அந்த எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லுகிற பொழுது எசேக்கியா ராஜாவுக்கு குழந்தையே இல்லை, மனாசா பிறக்கவே கிடையாது. ஆனால் 15 நாட்களை அவர் கூட்டி கேட்ட பொழுது அதற்கு பின்புதான் ஆண்டவர் மனாசையை கொடுத்தார். இதை எதுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்ம ஆண்டவரை நான் விரும்பல, மரணத்தை விரும்பல, நான் ஊழியத்தை நிறைவேற்றணும், நான் ஊழியத்தை நிறைவேற்றணும், இன்னும் என்ன கொண்டு நீங்க செய்ய வேண்டிய சொப்பனம் தரிசனம் நிறைய இருக்குது ஆண்டவர் என்று சொல்லி நம்ம விரும்பாம மரணம் நம்ம எல்லைக்குள்ள வராதுவா, நம்ம விரும்பாம நம்ம எல்லைக்குள்ள அந்த மரணம் வராது. அதனால நம்ம கேட்கணும், ஆண்டவர் எனக்கு வேணும், எனக்கு வேணும். ஆனா அதே நேரத்தில் இன்னொன்றை சொல்லுகிறார், அந்த தேவனுடைய வேலை வந்து விட்டது என்று சொன்னால் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதே இன்னொரு மனுஷனை குறித்து வேதத்துல நம்ம மிஷனரி குறித்து வாசிப்போம் என்றால், டேவிட் பெர்னைட் என்கிற ஒரு மனுஷன் மேற்கு வங்காளத்துல போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவர். 13 வயதிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டார். 20 வயசிலே ஆண்டவருக்கு தன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தார். 21 வயதிலே மேற்கு வங்காளத்துக்கு போனார். அங்கே போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். கிட்டத்தட்ட அவர் 7 ஆண்டுகள் தான் ஊழியம் செய்தார். 29வது வயதில அவருக்கு ஒரு மனைவி, அதாவது ஒரு மனைவியை நிச்சயதார்த்தம் செய்திருந்தார்கள். ஜெஸ்ஸி என்கிற ஒரு மணமகளை அவருக்கு நிச்சயதார்த்தம் செய்திருந்தார்கள். அந்த சூழ்நிலையில 29வது வயதிலே அவர் மரித்து போனார். வாலிப வயதில் அவர் மரித்து போனார். ஆனால் அவருடைய சரித்திரத்தை புரட்டி பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள், 70 ஆண்டுகள் நிறைவேற்ற வேண்டிய ஊழியத்தை இந்த டேவிட் பெர்னைட் 7 ஆண்டுகளிலே முடித்திருந்தார் என்று சொல்லி அவரை குறித்து சரித்திரத்துல நம்ம வாசிக்கிறோம். அவரை குறித்து அந்த சரித்திரத்தை எல்லாம் வாசித்தவர்கள் தான் வில்லியம் கேரி, மார்ட் ஹென்றி என்கிற நிறைய மனிதர் அவருடைய சரித்திரத்தை குறித்து வாசித்து அதற்கு பின்பு தன்னை ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்று வில்லியம் கேரியில அவ்வளவு வைராக்கியமாய் ஊழியம் செய்ததற்கு காரணம் டேவிட் பெர்னைடுடைய சரித்திரத்தை வாசித்தது நிமித்தம். இதை எதுக்கு சொல்றேன்னா, இப்ப ஸ்மித் விக்லஸ்வொர்த்துக்கு 87 வயது வரைக்கும் ஆண்டவர் நாட்களை கூட்டி கொடுத்திருந்தார். ஆனால் பாருங்க, டேவிட் பெர்னைடு 70 ஆண்டுகள் நிறைவேற்ற வேண்டிய ஊழியத்தை 7 ஆண்டுகள் அவர் நிறைவேற்றி முடித்திருந்தார். எதுக்கு சொல்றேன்னா, அது ஒருவேளை அவருடைய வேலைகள் வந்தா அந்த நேரங்கள்ல கர்த்தர் எடுத்துக்கொள்வார். ஏன்னா நம்மளை குறிச்சு வச்சிருக்கிற அந்த திட்டம் நிறைவேற்றுகிற வரைக்கும் நிச்சயம் தேவன் தேசத்துல ஒருவேளை உங்களுக்கு சொப்பனம் இருக்கலாம், தரிசனம் இருக்கலாம். வேதத்துல வாசிக்கிற யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் கொல்ல வேண்டும் என்று எத்தனையோ முயற்சி எடுத்தார்கள். அவனை தூக்கி குழிக்குள்ள போட்டார்கள். அடுத்து எகிப்தியருக்கு விற்று போட்டார்கள். ஆனாலும் அவன் சாகவில்லை. ஏனெனில் அவன் மேல் ஒரு தரிசனம் இருந்தது. அவனுடைய நெற்கதிர் நிமிர்ந்து நிற்கிற ஒரு தரிசனம் அவன் மேலே இருந்தது. அதே போல தாவீதுக்கு அந்த தரிசனம் இருந்தது. எனக்கு அருமையான தேவச்சனமே, உங்க மேல ஒரு சொப்பனை இருக்குதுன்னா, தரிசனம் இருக்குதுன்னா, நிச்சயம் ஆண்டவர் உங்களை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டாரே. அதனால நீங்க கேட்கணும், நீங்க சொல்லணும், ஆண்டவரே நான் இந்த ஊழியத்தை செய்ய விரும்புறேன். ஒருவேளை நீங்கள் விசுவாசியா இருக்கலாம், உங்க மேல ஒரு தேவனுக்கு ஒரு தேவ திட்டம் இருக்கிறது, உங்களை குறித்து புஸ்தகத்துல ஒரு திட்டம் இருக்கிறது, உங்களை கொண்டு ஏராளமான ஆத்துமாக்களை தேவன் ஆதாயம் பண்ண போகிறார், உங்களை கொண்டு தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கொடுக்க போறார், உங்களை கொண்டு உங்கள் பட்டணங்களை, உங்கள் வீதிகளை, உங்கள் குடும்பங்களை, உங்க உறவுகளை, ஒருவேளை உங்களுடைய இனத்தவர்களை ரட்சிப்பதற்காக ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து வச்சிருக்கலாமா? அதனால நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே நான் மரணத்தை விரும்பல, ஆண்டவரே எனக்கு மரணம் வேண்டாம், ஆண்டவரே இந்த கொரோனாவினுடைய வைரஸ் என் சரீரத்துக்குள்ள வரக்கூடாது. நீங்க சொல்லணும், வரக்கூடாது ஆண்டவரே, வரக்கூடாது, நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாத, நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் ஆண்டவரே என்று நீங்கள் எதிர்த்து நிற்கிற பொழுது, பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அதனால நம்ம இன்றைக்கு இப்ப எதுக்கு ஜெபிக்க போறோம்னா,
மெயினா ஊழியக்காரர்களுக்காகத்தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை நீங்க ஒரு ஊழியக்காரர்களா இருக்கலாம், ஒருவேளை அபிஷேகம் பெற்றவரா இருக்கலாம். ஏன் உங்களை ஒரு ஊழியக்காரராகவே நினைத்து நான் இனி என் ஜீவன் கர்த்தருக்காக, நான் கர்த்தருக்காக ஏதாவது ஒண்ணு செய்வேன், நானும் ஒரு ஊழியக்காரி தான், நானும் ஒரு ஊழியக்காரன் தான் என்கிற அந்த எதிர்பார்ப்போடு கூட அந்த ஜெபத்துல நீங்கள் பங்கு கொள்ளுங்கள். நிச்சயமாலுமே ஆண்டவர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்து வரப்போகிற எழுப்புதல் காலத்துல தேவன் உங்களை உங்கள் குடும்பத்தையும் பயன்படுத்த போகிறார். வேதத்திலிருந்து ஒரு வேத வசனத்தை வாசித்து நம்ம இந்த 3 காரியங்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போறோம். இன்றைக்கு நம்ம ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் பாரப்படுத்தினார். ஆதலால் கர்த்தர் எனக்கு சொன்ன வேத வசனம் எபிரேயரின் புத்தகம், வேதத்துல வாசிப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15வது வேத வசனத்தை வாசிப்போம் என்றால், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படி அப்படியானார். இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். எப்படின்னா, அதாவது மரணம் வரது கூட இல்லைங்க, அந்த மரண பயம் ஒண்ணு வருங்க. அதுதான் தாவீது சொல்றார், மரண இருளின் பள்ளத்தாக்கு, மரண இருளினுடைய பள்ளத்தாக்கு, மரண இருளினுடைய பள்ளத்தாக்கு என்று சொல்றாரு. அதுதான் மரண பயத்தில் அடிமைத்தனத்துக்குள்ளான, ஏன்னா மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நசுக்கி விட்டாருங்க. எதுக்கு நசுக்கினார்னா, மரண பயத்தில் அடிமைத்தனத்திற்குள்ளா இருக்கிற யாவரையும் விடுதலையாக்கும்படி இயேசப்பா சிலுவையில மரித்திருக்கிறார். அவர் நமக்காக மரித்திருக்கிறார். அதனால இப்ப நம்ம எப்படி ஜெபிக்க போறோம்னா, இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்களுக்குள்ளேயே இந்த மரண பயம் இருக்கிறது, இந்த மரண பயம் இருக்கிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 34வது சங்கீதத்துல வாசிப்போம் என்றால், சங்கீதத்தின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 22 நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், 22 நம்ம வாசிக்கிற பொழுது, கர்த்தர் தமது ஊழியக்காரருடைய ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராதே. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிற பொழுது, இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், தமது ஊழியக்காரருடைய ஆத்துமாவை கர்த்தர் மீட்டுக் கொள்ளுகிறார். அதாவது மரண பயத்துல அடிமைப்பட்டு கிடக்கிற அந்த மரண பயத்துக்குள்ள இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த மரண பயத்துக்குள்ள அடிமைப்பட்டு கிடக்கிறேன். ஒருவேளை அதான் நான் திரும்ப நான் போன முறையே இந்த காரியத்தை சொன்னேன். ஆண்டவர் கொஞ்ச நாள் நம்மளை ப்ரீச்சிங்ல நடத்துவார், அதுக்கப்புறம் பிராக்டிக்கல்ல நடத்துவார் என்று நான் சொன்னேன். அதாவது இவ்வளோ நாள் நம்ம கற்றுக்கொண்டதனுடைய அந்த விசுவாச பரீட்சை தாங்க இது. இந்த விசுவாச பரீட்சையில நம்ம நிற்கிறவர்களா இருக்கணும், விசுவாச பரீட்சையில நம்ம நின்று ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அடிமைத்தனத்துக்குள்ள, அந்த மரண பயத்தினுடைய அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க. அதனால இப்ப நம்ம எல்லாரும் எப்படி ஜெபிக்க போனா, ஒவ்வொரு ஊழியக்காரர்கள், ஒருவேளை உங்க சபையினுடைய போதகர் ஒருவேளை இப்படிப்பட்ட மரண பயத்துக்குள்ள இருக்கிறது போல இருக்கலாம். ஒருவேளை கொரோனாவினால ஒரு அட்டாக்கா இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச ஊழியக்காரர்கள் ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல மருத்துவமனையில் இருக்கலாம். ஒருவேளை தனிமைப்படுத்தப்பட்டவங்களா இருக்கலாம். அதுதான் சொல்ற, மரணம் வந்தது கூட டக்குன்னு போயிடும். ஆனா அந்த மரண பயங்கள், அந்த மரண பயமே அந்த மனுஷனை கொன்றுங்க. அதனால வேண்டாம் ஆண்டவரே, இந்த மெயின் அந்த திரும்ப சொல்றோமா, பரிசுத்தவான்களுக்காக எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். ஒரு 3 காரியத்துக்காக வேகமாய் நம்ம ஜெபித்து நம்ம முடிக்க போறோம். எல்லாரும் கண்களை மூடி ஏசப்பா, ஆண்டவரே, மரண பயத்துக்குள்ள ஆண்டவரே அடிமைப்பட்டு இருக்கிற யாவரையும் விடுதலை ஆக்கும்படி நீர் அப்படி ஆனீர் என்று நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல இப்பொழுது மரண பயத்துக்குள்ள அடிமைப்பட்டு கிடக்கிறேன் ஆண்டவரே, ஏசாட ஒவ்வொரு ஊழியக்காரருடைய ஆத்துமாக்களையும் தேவன் நீங்க மீட்டுக் கொள்ளுங்க. கேளுங்க ஆண்டவரே, அப்பா, ஒருவேளை ஆண்டவரே மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள், ஒருவேளை பாதாள இருளுக்குள்ள ஆண்டவரே போய்கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள், ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்குக்குள்ள நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்துல மருத்துவமனையில இருக்கிற ஊழியக்காரர்கள், வீடுகளுக்குள்ள தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிற ஊழியக்காரர்கள், என் வீட்டாக இருந்து ஒருவித மரண பயத்தினால அடிமைப்பட்டு கிடக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் இயேசுவின் நாமத்தினாலே தேவனை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஊழியக்காரருடைய மரணத்தை நீங்க விரும்புகிறவர் அல்ல. ஏசப்பா, அவங்க எழும்பி கர்த்தருக்காக மறுபடி நட்சத்திரங்களாக ஜொலிக்கிறத ஆண்டவரே நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் சொல்ற ஆண்டவரே, மரண பயத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருடைய ஆத்துமாக்களை இயேசுவின் நாமத்திலே நீர் மீட்டுக் கொள்வீராக. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொன்னீரே. பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன்
அடைவேன் என்று சொன்னீரே. ஓ இயேசுவின் நாமத்தினாலே ஓ கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சீயோன் என்பது ஒரு துதிக்கிற ஸ்தலம், ஒரு ஆராதிக்கிற ஸ்தலம். இயேசுவின் நாமத்துல மரண பயத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற ஒவ்வொரு ஊழியக்காருடைய ஆத்துமாக்களையும் மீட்டி இயேசுவின் நாமத்துல மறுபடியும் சபைகளில் அவங்க ஸ்தானத்துல கொண்டு வந்து நிறுத்தி மறுபடியும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களா இயேசுவின் நாமத்திலே நீர் அவர்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே நீர் அவர்களை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே நீர் அவருடைய ஆத்துமாக்களை எல்லாம் ஆண்டவரே பிசாசுடைய கையிலிருந்து மீட்டுக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்திலே பிசாசுடைய கையிலிருந்து அவர்களை மீட்டுக் கொள்வீராக. அவர்களை ஜீவனை எடுக்க போராடி கொண்டிருக்கிற ஆண்டவரே ஊழியக்காருடைய ஜீவனை எடுக்கும்படியா போராடி கொண்டிருக்கிற எல்லா ஊழியக்காருடைய ஆண்டவரே அப்பா ஆத்துமாக்களை ரத்தத்துக்குள்ளே நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மரண ஆவிகளை மரணத்தினுடைய கிரியைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே உங்க ரத்தத்துக்குள் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் உள்ள ஒவ்வொரு ஊழியக்காரருடைய ஆத்துமாக்களை நீர் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இரண்டாவது நாங்கள் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறோம். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம் என்றால் அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 35வது சங்கீதம் 27 நம்ம வாசிக்கிற பொழுது என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போது சொல்ல கடவார்கள். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இரண்டாவது ஆண்டவர் நம்மளை எதுக்கு ஜெபிக்க சொல்றாருன்னா ஊழியக்காருடைய சுகத்தை விரும்புகிற தேவன், ஊழியக்காருடைய சுகத்தை விரும்புகிறவர். பாருங்க இந்த ஸ்மித் விக்ல சுகத்தை பத்தி நான் சொன்னேன். அவர் கேட்டாரு நான் சுகம் எனக்கு வேணும், தெய்வீக சுகம் எனக்கு வேணும், நான் மாத்திரை எடுத்து அவர் மறிக்கிற வரைக்கும் மாத்திரையை எடுத்துக்கொள்ளலைங்க. அந்த சிறுநீரகத்துல இருக்கிற அந்த கல்லின் வியாதி நிமித்தம் அவர் மறிக்கிற வரைக்கும் வியாதி அந்த மாத்திரையே அந்த வியாதி நிமித்தம் அவருக்கு மாத்திரையே எடுக்கல. சுகத்தை வேண்டி ஜெபித்து 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 கடைசி வரைக்கும் அந்த கர்த்தருடைய தெய்வீக சுகத்திலேயே அவர் வாழ்ந்தார். அது மாத்திரமல்ல, நான் இதை குறித்து ஏற்கனவே உங்களோடு கூட பேசி இருக்கிறேன். ஒன்று கர்த்தர் கொடுக்கிற சுகம் நமக்கு ஆரோக்கியம், அது நிமித்தம் தேசத்துக்கு ஆசீர்வாதம். அப்ப தேவன் அவருக்கு ஒரு சுகம் தெய்வீக சுகத்தை கொடுத்தார். அந்த தெய்வீக சுகத்தின் நிமித்தம் தேசத்துக்கு கர்த்தர் என்ன செஞ்சாரா அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் வெளிப்படுத்தினார். இதைத்தாங்க கர்த்தர் விரும்ப. அதனால்தான் நீ ஒரு வாய்க்கால் என்று கர்த்தர் சொல்றாரு. அந்த தெய்வீக சுகத்தினுடைய வாய்க்கால தேவன் தேசத்தை கட்டவிழ்க்க விரும்புகிறார். அதனால ஊழியக்காருடைய சுகத்தை கர்த்தர் விரும்புகிறார், ஊழியக்காருடைய சுகத்தை விரும்புகிறார். வேதத்துல வாசிக்கிற ஏசாயா 8:18 இஸ்ரவேலின் தேவனுக்கு நம்ம அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிற இந்த வார்த்தையை நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன். நம்ம தாங்க அற்புதம், நம்ம தாங்க அடையாளம். இஸ்ரவேலின் தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது, இஸ்ரவேலின் தேவனுடைய அற்புதங்கள் எப்படிப்பட்டது என்று நம்ம மூலியமா தான் தேசத்துக்குள்ள வெளிப்படணும். நம்மளே சுகவீனமா இருந்தோம்னா, நம்மளே சுகவீனமா இருந்தா நம்ம அற்புத அடையாளங்களா இருக்க முடியாது முடியாது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் சொல்றார், நீதான் இஸ்ரவேலுக்கு ஒரு அடையாளம், நீதான் இஸ்ரவேலுக்கு ஒரு அடையாளம் சொல்ற. அப்ப நம்ம தான் ஒரு அடையாளம். அதனால இப்ப நம்ம எல்லாரும் இரண்டாவது எதுக்கு தெரியுமா ஜெபிக்க போறோம்? ஆண்டவரே ஊழியக்காருடைய சுகத்தை நீர் விரும்புகிறவர். ஆண்டவரே ஊழியக்காருடைய சுகத்தை நீங்க விரும்புகிறவர், ஊழியக்காரருடைய சுகத்தை நீங்க விரும்புகிறவர் ஆண்டவரே. அதனால நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிற கேளுங்க. ஏசப்பா ஏசப்பா இப்ப சொல்லுங்க ஆண்டவரே, யாரெல்லாம் வியாதியோட படுத்து இருக்கிறாங்களோ ஊழியக்காரங்க, திரும்ப சொல்றோமா, ஒரு ஊழியக்காரன் 1000 பேருக்கு சமமா அவர் தரப்பல நின்னாருன்னா ஓ ஏஸ்லாடு நன்றி அப்பா நன்றி. அவர் தரப்பல நின்று உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிற பொழுது நிச்சயம் கர்த்தர் மாற்றங்களை தருவார், நிச்சயம் கர்த்தர் மாற்றங்களை தருவாருமா, நிச்சயம் கர்த்தர் மாற்றங்களை தருவாரு. ஜெபிங்க, நான் விட மாட்டேன் ஆண்டவரே, நான் விட மாட்டேன். அன்றைக்கு யாக்கோபு சொன்னானே, நீர் ஆசீர்வதித்தாலும் விட மாட்டேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல சொல்றேன், இயேசுவின் நாமத்துல சொல்றேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல சொல்றேன் ஆண்டவரே. இந்த ஊழியக்காரருடைய சுகத்தை நான் விரும்புகிறேன். சொல்லுங்க, இந்த ஊழியக்காரர் மறிக்க கூடாது, இந்த ஊழியக்காரர் இப்படி கொரோனா வைரஸ்னால அட்டாக இருக்க கூடாது ஆண்டவரே. இவர்தான எங்களுக்கு தரப்பல நிற்கிறவர் என்று அறிந்து கொண்டோமே. இவருக்கு அல்பா மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவாக நிற்கிற மத்தியஸ்தராகி இந்த ஊழியக்காரர் மறிக்கிறத நாங்க விரும்பல ஆண்டவரே. வேதத்துல வாசிக்கிறோமே, மெய்ப்பனை வெட்டுவேன் பின்பு ஆடுகள் சிதறடிக்கப்பட. ஆண்டவரே, இன்னைக்கு மெய்ப்பன் இறந்தது நிமித்தம் எத்தனை ஆடுகள் ஆண்டவரை சிதறடிக்கப்படுகிறது. நோடடி, இதை நாங்க விரும்பல. கேளுங்க, நாங்க விரும்பல ஆண்டவரே. ஊழியக்காருடைய சுகத்தை விரும்புகிறவர் நீர், ஊழியக்காருடைய சுகத்தை விரும்புகிறவர் ஆண்டவரே. எங்க ஊழியக்காரர் எங்களுக்கு ஒரு அடையாளம், எங்க ஊழியக்காரர் நீர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறதுக்கு ஒரு அடையாளம் ஆண்டவரே. அவர்தான் தேசத்துக்கு ஒரு அடையாளமாகும் அற்புதமாகவும் இருக்கிறவர் ஆண்டவரே. அதனால நாங்க விட மாட்டோம். கேளுங்க, நாங்க விட மாட்டோம். இயேசுவின் நாமத்தில் எங்க ஊழியக்காரர்களை சுகம்
சுகமாக்குங்க. எங்க தேசத்துல இருக்கிற எல்லா ஊழியக்காரங்களை சுகமாக்குங்க. இந்திய தேசத்துல மிஷினரிகளா ஆண்டவரே, வட இந்தியாவுல மிஷினரியா இருக்கிற வடகிழக்கு, வடமேற்கு, வடகிழக்கு ஆண்டவரே அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே வட மாநிலங்களிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல மிஷினரி ஊழியங்களை செய்கிற ஊழியக்காரங்களோட மரணங்களை நாங்க விரும்பல டாடி. கேளுங்க, மரணங்களை நாங்க விரும்பல டாடி. அவர்களை சுகமாக்குங்க. கேளுங்க. நீங்க ஜெபிக்கிற ஜெபம் இப்ப யாரோ ஒரு ஊழியக்காரரை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறது. நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ஏதோ ஒரு ஊழியக்காரர் மேல இருக்கிற அந்த மரண கட்டு விடுவிக்கப்படுகிறது. நீங்க ஜெபிக்கிறது நிமித்தம் யாரோ ஒரு ஊழியக்காரருக்குள்ள இருக்கிற அந்த கொரோனா வைரஸ் இப்பொழுது அழிந்து கொண்டிருக்கிறது. ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறவர், ஊழியக்காரங்க சுகமா இருக்கணும்ப்பா. ஊழியக்காரங்க சுகமா இருந்தா தானே திறப்பல நின்று அவங்க போராடுவாங்க, தேசத்துக்காக போராடுவாங்க. எழுப்புதல் காலத்துல ஊழியக்காரங்களுக்கு வேணாண்டுவரே, தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக மத்தியஸ்தராய் நிற்கிறதுக்கு ஊழியக்காரங்களுக்கு வேணாண்டுவரே. கேளுங்க, செத்தவர்களுக்கு உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நடுவாக நிற்கிறதுக்கு மத்தியஸ்தராகிய ஊழியக்காரங்களுக்கு வேணாண்டுவரே. ஆண்டவரே, தேவனுடைய வல்லமையை ஆண்டவரே ஜனங்களை தேவனிடத்தில் கொண்டு போகிறதற்கு ஊழியக்காரங்களுக்கு வேணும் ஆண்டவரே. கேளுங்க. ஊழியக்காரங்களுக்கு வேணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, பரலோக திறவுகோல்களை பெற்றிருக்கிற பரலோக வாசனுடைய திறவுகோலை பேதுருவுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. அப்படி ஆண்டவரே, உண்மையிலே சபையை கட்டுவேன் என்று பேதுருவுக்கு சொன்னீரே. அப்படியா ஆண்டவரே, சபையில இருக்கிற அநேக போதகர்கள் ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே. அதுக்கப்புறம் ஆண்டவரே, அதற்கு பின்பு ஆண்டவரே, ஆடுகள் சிதறடிக்கப்பட்டு வேண்டாம், அந்த நிலம் வேண்டாம் ஆண்டவரே. ஒவ்வொரு போதகர்மார்களையும், ஒவ்வொரு சுவிசேஷர்களையும், ஒவ்வொரு அப்போஸ்தலர்களையும், ஒவ்வொரு மிஷனரிகளையும், ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளையும், ஒவ்வொரு மெய்ப்பர்களையும் இயேசுவின் நாமத்தில் நீ பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நோ டாடி, நீங்க சுகத்தை விரும்புகிற பாப்பா, இயேசுவின் நாமத்துல நீங்க சுகத்தை கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் எல்லாரையும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டு ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் இப்பொழுது கொரோனா வைரஸ்ல மருத்துவமனையில, வீடுகளில தனிமைப்படுத்தப்பட்டு ஒருவேளை மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் இப்ப எங்க ஜெபத்தை கேட்டு இப்பொழுது யெகோவா ரப்பாவுடைய தூதர் அந்த ஆண்டவரே அந்த எல்லைகளுக்குள்ள இறங்கி, பரலோக தூதர்கள் பூலோகத்துல இறங்கி ஆண்டவரே ஊழியக்காரர்களை ஆண்டவரே வியாதியில அகப்பட்டிருக்கிற யாவரையும் விடுதலையாக்க போகிறதுக்காக நன்றியோடு குடும்ப துதிக்கிற ஆண்டவரே, உங்க பாசமுள்ள கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்து மூன்றாவது ஒரு காரியத்துக்கு நம்ம ஜெபிக்க போறோம். அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 135வது சங்கீதம் 14வது வேத வசனத்தை வாசிப்போம் என்றால், கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். ஊழியக்காரர் மேல். இதை எதுக்காக நம்ம ஜெபிக்க போறோம்னா, இன்னைக்கு ஒருவேளை நிறைய ஊழியக்காரங்கள் ஒரு பக்கம் மறித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பங்களை நினைச்சு பாருங்க, அவங்களோட குடும்பங்களை நினைச்சு பாருங்க. ஊழியந்தான் வாழ்க்கை, ஊழியந்தான் பிழப்பு அப்படின்னு தான் வாழ்க்கையவே தியாகம் பண்ணி இருக்கிற எத்தனை மனைவிமார்கள், எத்தனை பிள்ளைகள். ஐயோ, எங்க அப்பா ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு, கர்த்தரங்களை நடத்துவார், கர்த்தரங்களை போசிப்பார் என்று சொல்லி எத்தனை ஊழியக்காரர்களுடைய மனைவிமார்கள், பிள்ளைகள் அப்படியே கர்த்தரையே நம்பிக்கொண்டிருப்பாங்க. இன்னைக்கு நினைச்சு பாருங்க, அந்த ஊழியக்காரர்கள் மறித்ததுக்கு அப்புறம் அந்த ஊழியக்காரர்களுடைய குடும்பங்களை நினைச்சு பாருங்க. அதனால ஒரு பக்கம் ஆண்டவரே, அப்படிப்பட்ட மரணங்கள் வரக்கூடாதுன்னு ஜெபிப்போம். ஒண்ணு. ரெண்டாவது, ஒருவேளை அப்படிப்பட்ட மரணங்கள் வந்து மனைவிமார்கள், பிள்ளைகளால ஆண்டவரை தவித்துக் கொண்டிருப்பார் என்றால், இயேசுவின் நாமத்தில் நீர் அவர்களுக்காய் பரிதாபப்படுகிறவர் ஆண்டவரே. எழுங்க, மனதுருக்கத்தின் தேவன் நாம் ஆராதிக்கிற நம் தேவன், மனதுருக்கத்தின் தேவன் நாம் ஆராதிக்கிற நம் தேவன், மனதுருக்கத்தினுடைய தேவன். அதனால ஆண்டவரே, நீங்க பரிதாபப்படுகிறவர். வேதத்துல வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னாடி நின்று அந்த பிரசங்கத்தை, அவருக்கு முன்னாடி நின்று அந்த பிரசங்கத்தை கேட்டாங்க. ஆண்டவர் அவர்கள் மேல் பரிதாபப்பட்டார். நான் இவர்களுக்காய் பரிதபிக்கிறேன் என்று சொன்னாரு. அதனால ஊழியக்காரருடைய குடும்பங்களுக்காக அவர் தம்முடைய ஊழியக்காரர்கள் மேல் பரிதாபப்படுவாரு. அதனால ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, அப்பா இன்னைக்கு மரித்து போய் ஆண்டவரே, அப்பா எந்த ஒரு ஆதரவும் இல்லாம ஒரு சில
பெண்களுக்கு ஞானமே இல்லை ஆண்டவரே. ஞானம் இல்லாம ஆண்டவரே இன்னைக்கு ஐயோ நான் அடுத்து என்ன செய்வேங்கிற கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறார்களே ஆண்டவரே, தவித்து கொண்டு இருக்கிறார்களே. ஆனா நான் சொல்றேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல மோசேக்கு பின்பு கர்த்தர் ஜோசுவாவை அபிஷேகித்தீர். ஒருவேளை அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை இழந்து நிற்கிற ஒவ்வொரு மனைவிமார்களுக்காய், ஒவ்வொரு பாஸ்டர்ஸ் ஒய்ஃபுகளுக்காய் ஆண்டவரே, ஒவ்வொரு பாஸ்டர்மாக்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல எப்படி மோசே அபிஷேகம் பண்ணினீரோ அதே போல ஜோசுவாவை நீர் அபிஷேகம் பண்ணினீர். அதே போல இயேசுவின் நாமத்துல பாஸ்டர்ஸ் மேல இருந்த அந்த அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே பாஸ்டர்மா மேல இறங்கி ஆண்டவரே அந்த விழுந்து போன ஊழியங்களை ஆண்டவரே மறுபடியும் அதை தரமட்டாக்காம எடுத்து கட்டுகிற ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை நீங்க அவங்க மேல கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் 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 ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்க சரித்திரத்துல வாசிக்கிற பொழுது ஆண்டவரே ஸ்மித் விக்லஸ் ஒர்த்தினுடைய மனைவியாகிய பாலி இறந்ததுக்கு பின்பு ஆண்டவரே ஸ்மித் விக்லஸ் ஒர்த்தும் இடத்துல வந்து கேட்டாரு, என் மேல இருக்கிற ஒரு அபிஷேகம் என் மனைவி மேல இருக்கிற அபிஷேகம் எனக்கு 2 மடங்கு வேணும் என்று கேட்ட பொழுது ஸ்மித் விக்லஸ் ஒர்த்து மேல அந்த அபிஷேகத்தை வைத்து அதற்கு பின்பு 2 மடங்கு அபிஷேகத்தோட அவர் ஊழியம் பண்ணினார் என்று நாங்கள் சரித்திரத்துல வாசிக்கிறோம். அப்படி இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஊழியக்காரருடைய மரணங்கள் நடக்க கூடாது. ஒருவேளை இதுக்கு முன்னாடி நடந்திருந்து ஊழியக்காரருடைய ஆண்டவரே மரணங்கள் நடந்திருந்து ஒருவேளை ஊழியக்காரருடைய ஆண்டவரே குடும்பங்கள் ஒருவேளை ஆண்டவரே தவித்துக் கொண்டிருக்கும் என்று சொன்னார். இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் மேல உடைய வல்லமை இறங்கி ஆண்டவரே அவர்களுக்காய் பரிதாபப்பட்டு அவருடைய குடும்பத்தை எடுத்து நீர் நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு பின்பு நீங்க சபையை எடுத்து நடத்துவீராக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நிறைய மனைவிமார்கள் இழந்திருக்காங்கப்பா, ஊழியக்காரருடைய நிறைய மனைவிமார்கள் இறந்திருக்காங்க ஏசப்பா. ஆண்டவரே ஆண்டவரே தன் ஊழியத்தை தாங்கி நிற்கிற நிறைய மனைவிமார்கள் மனைவிகளை இழந்து நிற்கிற ஆண்டவரே அநேக பாஸ்டர்ஸ்கள் இருக்காங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நீரிலே அவர்களுக்கு ஆதரவாய் இருப்பீராக. அவர்களுக்காய் பரிதாபப்படுங்கப்பா. நீங்க அவங்களுக்காய் பரிதாபப்பட்டு அவருடைய எல்லா தேவைகளை சந்திங்க. ஒரு சில இடங்களில ஊழியக்காரர் ஆண்டவரே பாஸ்டரையும் பாஸ்டமாவும் இழந்து பிள்ளைகள் தவித்துக் கொண்டிருக்கிறார்களே இயேசுவே இயேசுவே, அவர்களுக்காய் நீர் பரிதாபப்படுவீராக. அவர்களுக்காய் நீர் பரிதாபப்பட்டு ஆண்டவரே அந்த குடும்பங்களை எடுத்து நீர் நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நடத்த ஆண்டவரே, அதுபோல ஆண்டவரே எத்தனையோ பாஸ்டர்கள் இறந்தது நிமித்தம் விசுவாசிகள் ஆண்டவரே பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா விசுவாசிகளை நீர் தைரியப்படுத்துங்க, தைரியப்படுத்தி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே தன்னுடைய போதகரை இழந்து நிற்கிற அல்லது மேய்ப்பனை இழந்து நிற்கிற ஒவ்வொரு ஆடுகளுக்கும் மேலாக நீர் பரிதாபப்பட்டு நீர் அவர்களை தூக்கி ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நம்முடைய பாசமுள்ள கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உங்க பாசம் உள்ள கரங்களுக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஊழியக்காரருடைய ஆத்துமாவை நீர் மீட்டு கொண்டு ஊழியக்காரங்களுக்கு சுகத்தை கொடுத்து ஊழியக்காரருடைய குடும்பங்களுக்கு மேல பரிதாபத்து பட்டு ஆண்டவரே அந்த குடும்பத்துக்கு மேல நீர் மனதுருக்கத்தோடு இறங்கி இனி அந்த குடும்பத்தை ஆண்டவரே வேதத்துல வாசிக்கிறது போல மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பெய்தால் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலைப்பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார்ங்கிற வார்த்தையின்படி அந்த குடும்பத்தை எடுத்து நீரே நடத்தி கொண்டு போகிறதுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரத்தை நாங்க ஏறெடுக்கிற ஆண்டவரே, கோடி கோடி ஸ்தோத்திரத்தை நாங்க ஏறெடுக்கிற ஆண்டவரே. உங்க பாசமுள்ள கரங்களுக்குள்ள எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை கேட்டு நீர் அற்புதத்தை செய்ததுக்காக கோடி ஸ்தோத்திரத்தை நாங்க ஏறெடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன் ஆமீன். இன்னும் 2 காரியத்துக்கு நம்ம வேகமாய் ஜெபித்து முடிக்க போறோம். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு காரியம், அருமையான நம்ம பட்டணத்து நம்மளுடைய இந்திய தேசத்துல நமக்காய் எழுப்புதலுக்காய் கொடுத்திருக்கிறதான ஊழியக்காரர்களுக்காய் நம்ம ஜெபிக்க போறோம். அன்பு அருமையான தேசத்தினுடைய தீர்க்கதரிசி என்று அழைக்கிற வின்சென்ட் செல்வகுமார் பிரதர் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அடுத்து மெயினா மோகனனுக்காக நம்ம எல்லாரும் இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். மோகனனுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். அடுத்து அந்த மோகனனோட ஊழியம் செய்கிறதான இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கணும். இந்த நேரத்துல பாருங்க, எல்லா சபைகளும் பூட்டப்பட்டிருக்கிற நேரத்துல கர்த்தர் அவர்களை கொண்டு ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அந்த ஊழியத்தின் நிமித்தம் அநேகர் இன்றைக்கு அந்த ஊழியத்தில் நிமித்தம் இன்னைக்கு அநேகர் கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள், கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் நறுங்குண்டுக்கு போய் கிடக்கிற அநேகருக்கு அவர்கள் மூலமாய் வருகிற அந்த கர்த்தருடைய வார்த்தைகள் அநேகரை இன்றைக்கு வரைக்கும் திடப்படுத்தி கர்த்தருக்குள் நிறுத்தி கொண்டிருக்கிறார்.
இருக்கிறது. அதனால் அந்த ஊழியத்துக்காய் அதிகமாக இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். அது போல அவரோடு கூட இரவும் பகலும் நிற்கிற ஊழியக்காரங்க பாருங்க. இன்னைக்கு பாஸ்டர்ஸ் எல்லாம் வீட்டுல இருக்கிறோம். பாஸ்டர்ஸோட ஊழியம் சரி, எல்லா பாஸ்டர்ஸோடும் வீட்டுல இருக்கிறாங்க. ஆனா அண்ணனோடு நிக்கிற அநேக இருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாரும் இரவும் பகலும் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இரவும் பகலும் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா தேசம் ஒருபோதும் அதாவது அனலற்று போயிடக்கூடாது, உலர்ந்த எலும்புகளாய் போயிடக்கூடாது. இந்த வார்த்தைகளை கொண்டு அவங்களை எப்படியாவது எழுப்பிடணும், எப்படியாவது அந்த எழுப்புதல் தீ குறைஞ்சே போகக்கூடாது, எரிந்து கொண்டே இருக்கணுங்கிற ஒரு பெரிய தியாகத்தோடு பாரத்தோடு அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனால அருமையான மோகனனுக்காக, அருமையான இயேசுவிக்கிறார் ஊழியத்துல ஊழியம் சரி எல்லா ஊழியக்காரங்களுக்காக ஒரு விஷயம் நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தர் அவளுக்கு சுகங்களை கொடுக்கணும், பலத்தை கொடுக்கணும், ஆரோக்கியத்தை கொடுக்கணும். அது போல அவர்களுக்கு விரோதமாய் எழுப்புகிற மனுஷிக சதிகள், அவளுக்கு விரோதமாய் எழுப்புகிற சாத்தானுடைய சதிகள், அடுத்து அவளுக்கு விரோதமாய் எழுப்புகிறதான சத்துருக்குடைய கிரியைகளை எல்லாம் நம்ம முறியடித்து நம்ம ஜெபிக்க போறோம். கொலேசியர் 2:14-15 வாசிக்கிற பொழுது துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும், அண்ணனுக்கு விரோதமாய் எழுப்புகிற துரைத்தனங்கள் அதிகாரங்களை, இயேசுவின் ஊழியத்துக்கு விரோதமாய் எழுப்புகிற துரைத்தனங்கள் அதிகாரங்களை எல்லாம் நம்ம நிர்மூலமாக்கி நம்ம ஜெபிக்க போறோம். தயவு செய்து உங்கள் தனிப்பட்ட ஜெபத்துல நீங்க தாங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு எழுப்புதலின் ஊழியம் என்று சொல்லி அழைக்கிற அந்த ஊழியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதனால அந்த ஊழியத்தின் மூலமாய் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதனால இன்னும் கர்த்தர் அவர்களை எழுப்பணும், இன்னும் கர்த்தருக்காய் அவங்க பெரிய காரியத்தை செய்யணும்னு சொல்லி எல்லாருமே கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த வேளையில ஆண்டவரே வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவரே வேதத்துல வாசிக்கிறோம். எருசலேமினுடைய அலங்கம் ஆண்டவரே இடிக்கப்பட்டது என்று அறிந்து நெகேமியா சில நாளாய் துக்கித்து ஆண்டவரே அழுது ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவரை எழுப்பி ஆண்டவரே அவர்களை குடும்பமாக நிறுத்தி அந்த எருசலேம் மதிலை கட்டினான் என்று நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம். ஆனால் அதற்கு விரோதமாக எத்தனையோ மனிதர்கள் எழுப்பினார்கள். சன்பல்லாத் எழுப்பினார், தொபியா எழுப்பினா, அரேபியன் என்கிற மனிதர்கள் எழுப்பினார்கள், அம்மோனியர்கள் எழுப்பினார்கள், அஸ்தோத்தியர்கள் எழுப்பினார்கள் ஆண்டவரே. ஆனால் எல்லா அதிகாரங்களையும் உரிந்து கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நெகேமியா ஆண்டவரே தேவாதி தேவன் நெகேமியா போடு கூட இருந்தது போல ஆண்டவரே இந்த நாளிலே எழுப்பதற்காக ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த தேசத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற அன்பு அண்ணனுக்காக ஆண்டவரே மோகனனுக்காக அன்பு இயேசு விடுவிக்கிறார். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் போராடுகிற இருளினுடைய வல்லமை சாத்தானுடைய சகல சதிகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில நாங்கள் நிர்மூலமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க ரத்தத்துக்குள்ள ஊழியத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அண்ணனை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு விடுவிக்கிறார். ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் பிதா குமாரன் பரிசுத்தாவினுடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். அவருக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் அவருக்கு விரோதமாகவும் இருக்கிற கையெழுத்தை குலைத்து போட்டு துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் இயேசு நாமத்தில் உரிந்து போட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பாசம் உள்ள கரங்களுக்குள்ள ஆண்டவரே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் நீங்க பொறுப்படுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை கேட்டு எல்லா ஊழியர்களையும் ஊழியக்காரருடைய குடும்பங்களையும் கர்த்தர் நீங்க பாதுகாத்து அவருடைய ஆத்துமாக்களை மீட்டு சுகத்தை கொடுத்து கர்த்தர் ஆண்டவரே இனி ஊழியக்காரருடைய குடும்பங்களை கர்த்தர் நீங்க மேன்மையாய் நடத்த போகிறதுக்கா நன்றியோடு கூட துதிக்கிற ஆண்டவரே. அதே நேரத்தில் ஊழியக்காரருடைய பிள்ளைகள் இந்த நாளில் நேரத்தில் பாதிக்கப்பட்டு இருப்பார்கள் என்றால் இயேசுவின் நாமத்தினாலே உன் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆமே, உன் சந்ததியும் சந்தானத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சந்ததியாய் ஆண்டவரே அவர்களை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியக்காரர்களுடைய நற்கிரியைகளை கர்த்தர் நீர் ஆண்டவரே அங்கீகரிக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அப்படி ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி அப்பா. உம்முடைய பாசம் உள்ள கரங்களுக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கடைசியாக உங்களுக்காக ஜெபிக்க போறோம். ஒருவேளை உங்களுக்கு அந்த மரண பயம் இருக்கலாம். ஒருவேளை உங்க குடும்பத்தார்கள் இந்த வியாதியில பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை உங்க குடும்பத்தார்கள் அந்த மரண பயத்தினுடைய அடிமைத்தந்திருக்கலாம். ஒருவேளை உங்க குடும்பத்தார்கள் மருத்துவமனையில இருக்கலாம். ஒருவேளை தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில இருக்கலாங்க. உங்கள் ஜெபம் நிச்சயமாய் பாதுகாக்கும். அதனால எல்லாரும் கண்களை மூடி ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த நபர்கள் யாராவது அப்படி இருந்தாங்கன்னா அவரோட பெயரை சொல்லி ஜெபிங்க. உங்களோடு கூட சேர்ந்து நானும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு மத்தியஸ்தராய் இருக்கிற தேவன் நிச்சயமாலுமே அற்புதத்தை செய்வார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிற இந்த வீடியோவை பார்க்கிறவர்கள் அல்லது இந்த டிவி நிகழ்ச்சியை ஆண்டவரே பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இப்ப யாராருடைய பெயரெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறார்களோ அல்லது வீட்டுக்குள்ள நாங்களே இப்படி இருக்கிறோம், நானே இப்படி இருக்கிறேன் என்று யாரெல்லாம் சொல்றாங்களோ இயேசுவின் நாமத்துல சொல்றேன். அவங்க மேல இருக்கிற மரண பயத்தினுடைய ஆவிகளை மரணத்தை கொடுத்து
இழுக்க வந்திருக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நிறுவனமாக்கி ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் அகப்பட்டு இருக்கிறவர்கள் ஆண்டவரே, இந்த மூச்சு குழாயில மூச்சோட முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது கர்த்தருடைய வல்லமையானது இறங்குவதாக ஆண்டவரே. அந்த மூச்சு குழாய்களுக்குள் உங்க ஜீவன் இறங்குவதாக, உடைய ஜீவன் இறங்குவதாக ஆண்டவரே. நீர் அவளை சுகத்தை கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல அவர் எல்லாம் சாட்சியாக நீர் நிறுத்துவீராக. கர்த்தாவே, அவருடைய ஆத்துமாக்களை மீட்டுக் கொள்ளு, சுகத்தை கட்டளையிடும். நீர் அவளுக்காய் பரிதாபப்படுகிறவர் ஆண்டவரே. நீர் பரிதாபப்பட்டு அவளுக்கு வேண்டிய அற்புதங்களை செய்து கர்த்தர் நீர் நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதே நேரத்துல யாரெல்லாம் ஆண்டவரே இந்த பொருளாதாரத்தினால நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்துல மன்னாவை மாத்திரமல்ல காடைகளையும் கொடுத்தீர். அதே நேரத்தில் ஆண்டவரே கட்பாரிலிருந்து நீரையும் கொடுத்தீர் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல யாரெல்லாம் அந்த வனாந்தரத்துல உம்மிடத்துல அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாருடைய குடும்பத்திலும் கர்த்தர் அற்புதத்தை செய்வீராகப்பா. ஆண்டவரே, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் கண்டதிலே அவன் நித்தமும் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று வேதத்துல வாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இவர்களை கைவிடாமல் இவருடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உடைய பாசமுள்ள கரங்களுக்குள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டு நீர் அற்புதத்தை செய்கிறதுக்காய் நன்றி அப்பா. உடைய பாசமுள்ள கரங்களுக்குள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படு, வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாலுமே உங்களுடைய ஜெபத்தையும் என்னுடைய ஜெபத்தையும் கேட்டு மத்தியஸ்தராய் இருக்கிற தேவாதி தேவன் நிச்சயம் கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். அதனால் விசுவாசத்தோடு கூட அற்புதத்தை எதிர்பாருங்கள். ஜெபத்தை நிறுத்தாதுங்கள், தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டு இருங்கள். நம்ம ஜெபம் நிச்சயமாய் தேசத்துக்கு ஒரு அறுவடையை கொண்டு வரும். நிச்சயமாலுமே தேவன் இந்த மரண கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி ஜனங்களை பரலோகத்துக்கு நேராய் அல்லது எழுப்பதற்கு நேராய் நடத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்ததுக்காய் நன்றி. தொடர்ந்து இருக்கிற எல்லா காரியங்களையும் பங்கு கொள்ளுங்கள். கர்த்தர் தாம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.